ஓசூர் அருகே விமான நிலையம் அறிவுசார் வழித்தடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் ஓசூர் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கினர். அதனை பரிசீலனை செய்வதாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சூளகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட மொத்தம் 12 கிராமங்களில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க 2980 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதேபோல் ஓசூர் அருகே மோரணப்பள்ளியிலிருந்து எழுவப்பள்ளி வரை அறிவுசார் வழித்தடம் என்ற பெயரில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளிவட்ட சாலை மற்றும் அதன் இருபுறமும் 500 மீட்டர் தூரத்திற்கு மொத்தம் 3700 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டங்களால் பாதிக்கப்படும் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் நிலங்களை வழங்க மாட்டோம் என கூறி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் வேப்பனஹள்ளி அதிமுக எம்எல்ஏ முனுசாமி இல்ல திருமண விழாவிற்கு நேற்று இரவு ஓசூர் வந்த எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்டிஆர்ஆர் விவசாயிகள் அசோசியேஷன் மற்றும் நிலமெடுப்பால் பாதிக்கப்படும் விவசாயிகள் சார்பில் நிலங்களை கையகப்படுத்தக் கூடாது என தமிழக அரசை வலியுறுத்த கோரி கோரிக்கை மனுவை வழங்கினர். அதை பெற்றுக்கொண்ட பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி, அசோக்குமார், JP என்கிற ஜெயப்பிரகாஷ், பால் நாராயணன், கொத்தூர் மஞ்சு, நந்தகுமார், சிவகுமார், கும்மி என்கிற ஹேமகுமார், சங்கர், ஸ்ரீதர், அசோகா, ராஜ் உள்பட விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர்.